கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் 11வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். தேவன் யாரை தள்ளிவிட்டாரோ என்று பவுல் கேட்கிறார். தம்முடைய ஜனங்களை தம்முடைய ஜனங்களை தள்ளி விடாதவர் யார்? தேவன். பவுல் யாருடைய சந்ததியில் பிறந்தவன்? ஆபிரகாமின் சந்ததி. பவுல் யாருடைய கோத்திரத்தில் பிறந்தவர்? பென்யமீன். பவுல் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த யார்? இஸ்ரவேலன். தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி கொண்டார்? தாம் முன்னறிந்து. தம்முடைய ஜனங்களை முன்னறிந்து கொண்டவர் யார்? தேவன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை என்ன செய்யவில்லை? தள்ளிவிடவில்லை. யாரை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா என்று பவுல் கேட்கிறார். எலியாவை குறித்து. இஸ்ரவேலர்கள் யாரை கொலை செய்தார்கள்? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை. இஸ்ரவேலர்கள் எவைகளை இடித்து போட்டார்கள்? கர்த்தருடைய பலிபீடங்களை. இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கர்த்தருடைய பலிபீடங்களை இடித்து போட்டபோது எத்தனை பேர் மாத்திரம் மீதியாய் இருக்கிறதாக எலியா கூறினார்? தான் ஒருவன் மாத்திரம். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என்றவன் யார்? எலியா. இஸ்ரவேலர் எதை வாங்க தேடுகிறதாக எலியா விண்ணப்பம் பண்ணினான்? தன் பிராணனை. தன் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்று எலியா யாருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினான்? இஸ்ரவேலருக்கு. எலியா விண்ணப்பம் பண்ணிய போது அவனுக்கு உண்டானது என்ன? தேவ உத்தரவு. கர்த்தர் எத்தனை பேரை தனக்காக மீதியாக வைத்திருந்தார்? 7,000 பேரை. எதற்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7,000 பேரை கர்த்தர் தனக்காக மீதியாக வைத்திருந்தார்? பாகாலுக்கு முன்பாக.
பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7,000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்று வேதம் எங்கு சொல்கிறது? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 18வது வசனத்தில். கிருபையினால் உண்டாவது என்ன? தெரிந்து கொள்ளுதல். சோதனை கேள்வி 1. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை என்ன செய்யவில்லை? ஏ, தள்ளிவிடவில்லை. பி, விடுவிக்கவில்லை. சி, பிரித்தெடுக்கவில்லை. டி, மறக்கவில்லை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி மீதியாயிருப்பது எவ்வளவு? ஒரு பங்கு. எந்த காலத்தில் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது? இக்காலத்தில். தெரிந்து கொள்ளுதல் கிருபையினால் உண்டாயிருந்தால் எதினால் உண்டாயிராது? கிரியைகளினால். தெரிந்து கொள்ளுதல் கிரியைகளினால் உண்டாயிருந்தால் கிருபையானது எதுவல்ல? கிருபை அல்ல. தெரிந்து கொள்ளுதல் கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது எதுவாய் இராது? கிருபையாய். தெரிந்து கொள்ளுதல் கிருபையினால் உண்டாயிருந்தால் கிரியையானது எது அல்ல? கிரியை அல்ல. தேடுகிறதை அடையாமல் இருக்கிறவர்கள் யார்? இஸ்ரவேலர். தேடுகிறதை அடைந்திருக்கிறவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருப்பவர்கள் யார்? தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். இஸ்ரவேலருக்கு எப்படிப்பட்ட ஆவியை தேவன் கொடுத்தார்? கனநித்திரையின் ஆவி. இஸ்ரவேலருக்கு எப்படிப்பட்ட கண்களை தேவன் கொடுத்தார்? காணாதிருக்கிற கண்களை. இஸ்ரவேலருக்கு எப்படிப்பட்ட காதுகளை தேவன் கொடுத்தார்? கேளாதிருக்கிற காதுகள். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார் என்று எங்கு எழுதியிருக்கிறது? உபாகமம் 29வது அதிகாரம் 4வது வசனத்தில். இஸ்ரவேலர்களுடைய பந்தி அவர்களுக்கு எப்படி இருக்கும்? சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாய். காணாதபடிக்கு இஸ்ரவேலர்களுடைய கண்கள் எப்படி ஆக கடவது? அந்தகாரப்பட கடவது. இஸ்ரவேலர்களுடைய எதை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கிறார்?
முதுகை. இஸ்ரவேலருடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று சொல்லியிருக்கிறவர் யார்? தாவீது. இஸ்ரவேலர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் செல்வம் வலையுமாய் இருக்க கடவது என்று தாவீது எங்கு சொல்லியிருக்கிறார்? சங்கீதம் 69வது அதிகாரம் 22வது வசனத்தில். காணாதபடிக்கு இஸ்ரவேலர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீது எங்கு சொல்லியிருக்கிறார்? சங்கீதம் 69வது அதிகாரம் 23வது வசனத்தில். இஸ்ரவேலர் எதற்காக இடராதவர்கள்? விழுந்து போகும்படிக்கு. சோதனை கேள்வி 2. ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை என்ன செய்தார்கள்? ஏ தள்ளிவிட்டார்கள், பி கொலை செய்தார்கள், சி துன்புறுத்தினார்கள், டி அடித்தார்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேலருடைய தவறுதலினாலே யாருக்கு ரட்சிப்பு கிடைத்தது? புறஜாதிகளுக்கு. எதை எழுப்பத்தக்கதாக இஸ்ரவேலர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது? இஸ்ரவேலர்களுடைய வைராக்கியத்தை. இஸ்ரவேலரின் தவறு யாருக்கு ஐஸ்வர்யமானது? உலகத்திற்கு. இஸ்ரவேலரின் குறைவு யாருக்கு ஐஸ்வர்யமானது? புறஜாதிகளுக்கு. இஸ்ரவேலர்களுடைய எது அவ்வளவு அதிக ஐஸ்வர்யமாயிருக்கும்? நிறைவு. பவுல் யாருடனே பேசுகிறேன் என்று கூறினார்? புறஜாதியாருடன். புறஜாதிகளுக்கு பவுல் யாராயிருக்கிறார்? அப்போஸ்தலனாய். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். நான் யார்? பவுல். பவுல் யாருக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்ப விரும்பினார்? தன் இனத்தாருக்குள்ளே. பவுல் தன் இனத்தாரில் சிலரை என்ன செய்ய வேண்டுமென்று விரும்பினார்? ரட்சிக்க வேண்டுமென்று. பவுல் எதை மேன்மைப்படுத்துகிறேன் என்று கூறினார்? தன் ஊழியத்தை. என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் என்று கூறியவன் யார்? பவுல். உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்கிறது எது? இஸ்ரவேலர்களை தள்ளிவிடுதல். இஸ்ரவேலர்களை தள்ளிவிடுதல் எதுவாயிருக்கிறது?
உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போலிருப்பது எது? இஸ்ரவேலரை அங்கீகரித்துக் கொள்ளுதல். பரிசுத்தமாயிருக்க வேண்டியது எது? முதற்பலனாகிய மா, வேர். முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் எது பரிசுத்தமாயிருக்கும்? பிசைந்த மா முழுவதும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் எது பரிசுத்தமாயிருக்கும்? கிளைகள். ஒலிவ மரத்தின் கிளைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டது எது? காட்டொலிவ மரம். எதனால் காட்டொலிவ மரம் ஒலிவ மரத்தின் சில கிளைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டது? ஒலிவ மரத்தின் சில கிளைகள் முறித்து போடப்பட்டதால். சோதனை கேள்வி 3. தேவன் இஸ்ரவேலர்களுக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்தார்? ஏ கபடமுள்ள ஆவி, பி பரிசுத்த ஆவி, சி கன நித்திரையின் ஆவி, டி உற்சாகத்தின் ஆவி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஒட்டப்பட்ட காட்டொலிவ மரம் எதற்கு உடன் பங்காளியாயிருக்கிறது? ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும். காட்டொலிவ மரம் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார்? புறஜாதியாரை. ஒலிவ மரம் என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார்? இஸ்ரவேலரை. காட்டொலிவ மரம் ஒலிவ மரத்தின் கிளைகளுக்கு விரோதமாய் என்ன பாராட்டக்கூடாது? பெருமை. காட்டொலிவ மரம் வேரை சுமக்காமல் எது தன்னை சுமக்கிறதென்று நினைத்து கொள்ள வேண்டும்? ஒலிவ மரத்தின் வேர். எதற்காக ஒலிவ மரத்தின் சில கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று காட்டொலிவ மரம் சொல்லுகிறது? தான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு. இஸ்ரவேலர் எதினாலே முறித்து போடப்பட்டார்கள்? அவிசுவாசத்தினால். புறஜாதியார் எதினால் நிற்கிறார்கள்? விசுவாசத்தினால். புறஜாதியார் எப்படி பயந்திருக்க வேண்டும்? மேட்டிமை சிந்தையாயிராமல். எவைகளை தேவன் தப்ப விடாதிருந்தார்? சுபாவ கிளைகளை. காட்டொலிவ மரமாகிய புறஜாதியாரையும் தேவன் தப்ப விடமாட்டார் என்று நாம் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாய். புறஜாதியார் எவைகளை பார்க்க வேண்டும்? தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும்.
தேவன் யாரிடத்தில் கண்டிப்பை காண்பித்தார்? விழுந்தவர்களிடத்தில். தேவன் யாரிடத்தில் தயவை காண்பித்தார்? புறஜாதியாரிடத்தில். புறஜாதியார் எதிலே நிலைத்திருந்தால் தயவு கிடைக்கும்? தேவனுடைய தயவிலே. தேவனுடைய தயவிலே நிலைத்திராவிட்டால் வெட்டுண்டு போகிறவர்கள் யார்? புறஜாதியார். இஸ்ரவேலர் எதிலே நிலைத்திராதிருந்தால் ஒட்ட வைக்கப்படுவார்கள்? அவிசுவாசத்திலே. இஸ்ரவேலரை மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு வல்லவராயிருப்பவர் யார்? தேவன். எதின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து புறஜாதியார் வெட்டப்பட்டார்கள்? சுபாவத்தின்படி. புறஜாதியார் எதற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தார்கள்? சுபாவத்திற்கு விரோதமாய். சோதனை கேள்வி 4. தான் எவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கிறேன் என்று பவுல் கூறினார்? ஏ, தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு. பி, புறஜாதிகளுக்கு. சி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. டி, இஸ்ரவேலர்களுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சுய ஒலிவ மரத்தின் சுபாவ கிளைகள் யார்? இஸ்ரவேலர். புறஜாதியார் தங்களை எப்படி எண்ணக்கூடாது? புத்திமான்கள் என்று. புறஜாதியார் தங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு அவர்கள் எதை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்று பவுல் கூறினார்? ஒரு இரகசியத்தை. எது உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் கடின மனது உண்டாயிருக்கும்? புறஜாதியாருடைய நிறைவு. புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் எவ்வளவு பேருக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும்? ஒரு பங்குக்கு. எவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்? இஸ்ரவேலர். மீட்கிறவர் எங்கிருந்து வருவார்? சீயோனிலிருந்து. மீட்கிறவர் வந்து யாக்கோபை விட்டு எதை விலக்குவார்? அவபக்தியை. இஸ்ரவேலர்களுடைய எவைகளை கர்த்தர் நீக்குவார்? பாவங்களை. இஸ்ரவேலர்களுடைய பாவங்களை நீக்கும்போது தேவன் செய்வது என்ன? அவர்களுடனே உடன்படிக்கை. புறஜாதியாரி நிமித்தம் பகைஞராயிருக்கிறவர்கள் யார்?
இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் புற ஜாதியாரி நிமித்தம் எதை குறித்து பகைஞராயிருக்கிறார்கள்? சுவிசேஷத்தை குறித்து. இஸ்ரவேலர் எவர்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்? பிதாக்களின் நிமித்தம். இஸ்ரவேலர் தங்கள் பிதாக்களின் நிமித்தம் எதை குறித்து அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்? தெரிந்து கொள்ளுதலை குறித்து. கிருபை வரங்கள் யாருடையது? தேவனுடையது. தேவன் யாரை அழைத்த அழைப்பு மாறாதவைகள்? இஸ்ரவேலர்களை. எவைகள் மாறாதவைகள்? தேவனுடைய கிருபை வரங்களும் இஸ்ரவேலர்களை அழைத்த அழைப்பும். புறஜாதிகள் எப்போது தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்தார்கள்? முற்காலத்தில். புறஜாதியார் இஸ்ரவேலர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே என்ன பெற்றார்கள்? இரக்கம். இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் யார்? இஸ்ரவேலர். சோதனை கேள்வி 5. தேவன் காட்டொலிவ மரக்கிளைகளை எந்த மரத்தோடு ஒட்ட வைக்க வல்லவராயிருக்கிறார்? ஏ அத்திமரம், பி கேதுரு மரம், சி ஒலிவ மரம், டி கருவாலி மரம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேலர் எதினாலே இரக்கம் பெறுவார்கள்? புறஜாதியாருக்கு கிடைத்த இரக்கத்தினாலே. தேவன் எல்லாரையும் எதற்குள்ளே அடைத்து போட்டார்? கீழ்ப்படியாமைக்குள்ளே. எதற்காக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார்? எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக. தேவனுடைய டேஷ் 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 என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது? ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு. எவைகள் அளவிடப்படாதவைகள்? தேவனுடைய நியாய தீர்ப்புகள். தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டவைகள்? ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய எதை அறிந்தவன் யார்? சிந்தையை. கர்த்தருக்கு யாராய் இருந்தவன் இல்லை? ஆலோசனைக்காரனாய். யாருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் இல்லை? கர்த்தருக்கு. எதற்கு கர்த்தருக்கு முந்தி ஒன்றை கொடுத்தவன் யார்?
தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு சகலமும் யாராலும், யார் மூலமாயும், யாருக்காகவும் இருக்கிறது? கர்த்தருக்காக. கர்த்தருக்கு என்றென்றைக்கும் என்ன உண்டாவதாக? மகிமை. முன்னறிவு என்பதன் கிரேக்கச் சொல் என்ன? புரோக்னோசிஸ். முதற்பலன் என்பதன் கிரேக்கச் சொல் என்ன? அபார்கே. சோதனை கேள்வி 6. தேவனுடைய கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் எப்படிப்பட்டவைகள்? ஏ நீதி உள்ளவைகள், பி நேர்மையானவைகள், சி அளவிடப்படாதவைகள், டி மாறாதவைகள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து, பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். சகலமும் அவராலும், அவர் மூலமாயும், அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.